கருணாநிதி சார் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளக்கு வந்துருக்குப்பா. அதாவது இது வந்து மியூசிய பொருள், அவ்வளோ நிறைவாக இருக்குது. இது வந்து நிறை விளக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 5.5 அடி இருக்குது. இது சேவல் மட்டும் 2 கிலோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 திரி ஏற்றி நம்ம இங்கே விளக்கேற்றிக்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 9 திரி ஏற்றி நம்ம விளக்கேற்றிக்கலாம். அதாவது நவமுக விளக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்தர்களுக்கு நம்ம விளக்கு போடணும் அப்படின்னா 18 சித்தர்களை குறிக்கக்கூடியது இந்த விளக்கு. அதாவது ஒவ்வொரு விளக்குமே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு விளக்கு மாதிரி இன்னொரு விளக்கு கிடைக்காது, வித்தியாசமான விளக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பாருங்களேன். அதே மாதிரி இந்த தண்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பட்டை 9 பாட்டை நம்ம கழட்டிக்கிறலாம். கீழே பார்த்தீங்கன்னா பெரிய உருளி மாதிரி இருக்குது, பூ உருளி மாதிரி இருக்குது. இதில் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பூ போட்டு வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுக்கேன் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை மொட்டுக்கள் தனித்தனியாக நம்ம கழட்டிக்கலாம், மாட்டிக்கலாம். நல்ல வெண்கல விளக்கு பாருங்க, கழட்டிக்கலாம். அதுக்கு நம்ம மாட்டிக்கலாம். நல்ல கனகமாக இருக்குது. அதாவது 9 பாட்டாக கழட்டிக்கலாம். இல்லை இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. இந்த விளக்கு இது தனியாக கழட்டிக்கலாம், இது தனியாக, இது தனியாக, இது தனியாக, இது தனியாக, சேவல் தனியாக. 9 பாட்டை நம்ம கழட்டிக்கலாம். 5.5 அடி இருக்குது. வெயிட் வந்து 15 கிலோ இருக்குது. இந்த விளக்கோட வெயிட் வந்து 15 கிலோ. சுற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து 8 பட்டை. இங்கே 8 பட்டை, இங்கே 8 பட்டை, இது 8 பட்டை. அதாவது ஒரு கோயில் கொடிமரம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. கீழேயும் பாருங்களேன், நல்ல பெரிய சைஸு. பாதை வந்து கீழே இருக்குது. அதாவது பூரியாக யூஸ் பண்ணிக்கலாம். நவமுக விளக்கும் போட்டுக்கலாம், சித்தர்களுக்குரிய விளக்கும் போட்டுக்கிறாங்க. கார்த்திகளுக்கெலாம் நம்ம விளக்கு போட்டோம்னா நிறைவாக இருக்கும். எங்கே ஏதாவது ஷிஃப்ட் பண்ணணும், ஏதாவது கோயிலுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை பெரிய ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த விளக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்களுக்கு ஏற்றி வச்சோம்னா இந்த விளக்கு எங்கே வாங்கினீங்க, இந்த மாதிரிலாம் விளக்கு இருக்கான்னு நம்மக்கிட்ட கேட்பாங்கப்பா. ஏன்னா அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பூர்லி, அதுக்கு மேலே தாமரை மொட்டு, அதுக்கு மேலே 9 முக விளக்கு, அதுக்கு மேலே 8 பட்டை, அதுக்கு மேலே 9 முக விளக்கு, அதுக்கு மேலே சேவல், கீழே பார்த்தீங்கன்னா இந்த தாமரை இதழ் பார்த்தீங்களா, அது 9 இருக்குது. இந்த மாதிரி விளக்கு வந்து அடுத்து ஒன்று அடித்து சொல்கிறேன். இந்த மாதிரி விளக்கு எங்கேயும் கிடைக்காது. லைட் அமைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த விளக்கு வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விளக்கு. நான் லைட் அமைச்சிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த சேவல் வந்து விடியலை குறிக்குதுப்பா. அதாவது காலையில் எப்படி சேவல் நம்மளை எழுப்பிடுதோ அதே மாதிரி இந்த விடியலை குறிக்கிறது இந்த சேவல். இந்த சேவல் வரல எப்படி நேச்சுரலாகவே இருக்குன்னு பார்த்தீங்களா, முருகனுக்கு வந்தது. ரொம்ப விசேஷமான விளக்கு. நான் எங்கே இருக்கேன், இந்த விளக்கு எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். கண்டு கண்டானா அப்படியே ஒரு வீட்டில் இந்த ஒரு விளக்கு வச்சாலும் திருவிளக்கு. இந்த விளக்கை சேர்த்து போட்டிங்கப்பா. வேணுங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.